ஓர் உன்னத அழைப்புடனும் ஒரு சிறிய அர்ப்பணிப்புடனும் இது தொடங்கியது. சென்னையில் திருவிழா. என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்றும் தேவன் இவ்வருடம் நம் உலக எழுப்புதலின் விதைகள் குழுவிற்கு உரைத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பிரஜாபதி என்னும் குழுவினரை அழைத்து சென்னையில் 7 இடங்களில் 2 நாட்களாக 7 வாரங்கள் மொத்தம் 14 நாட்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நாடக வடிவில் தொகுத்து இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தீர்மானித்தோம். அதன் விளைவாக ஒரு தயாரான இதயத்துடன் உலக எழுப்புதலின் விதைகள் வாலிபர்கள் ஒருமனப்பட்டு இணைந்தனர். அனுபவம் இல்லாமல் விசுவாசம் மட்டுமே கொண்டு நம் வாலிபர்கள் கீழ்ப்படிதலோடு முன்னேறினர். சிறிய செயல்கள் மூலம் பாம்ப்ளெட்கள் கொடுப்பது, தெரு பப்பட் ஷோக்கள், மறைவான பல உழைப்புகள் என இவர்களின் அர்ப்பணிப்பு விதைகளாக விதைக்கப்பட்டன. தேவ கிருபையினாலும் மனுஷர் தயவினாலும் சென்னையில் கொருக்குப்பேட்டை, அண்ணாநகர், மதுரவாயல், சோழிங்கநல்லூர், பெரம்பூர், வேளச்சேரி என 6 இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கான மக்கள் கூடினர். நாடகத்தின் மூலமும் வல்லமையான தேவ வார்த்தையின் மூலமும் ஜனங்கள் தொடப்பட்டன, இருதயங்கள் அசைக்கப்பட்டன. அது மட்டுமல்ல, இதில் பங்கு பெற்றவர்களில் அநேகர் சுகத்தையும் விடுதலையையும் பெற்று இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தையும் தொடுதலையும் கூட அனுபவித்தனர். இதற்கு சில சாட்சிகள் இதோ உங்கள் கண் முன்னே. ஜெபம் பண்ணாரு, அவர் முகத்தை கூட நான் பார்க்கல, ஒரே ஒரு ஒளி வந்தது கண்ணுக்கு, அவ்வளோதான். அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த குடிநாவி எனக்கு போயிட்டாருன்னு நினச்சிட்டேன், அவ்வளோதான். கடன் பிரச்சனைக்காக நாங்கள் ஜெபிச்சிருந்தோம். சிஸ்டர் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளை என்ற நாமத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகிறோம். கண்டிப்பாக ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பாரு. அது மாதிரி சகோதரி தொண்டையில் கட்டியோட வருத்தத்தோடு உட்காந்துருக்காங்க, புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு. சாதாரண கட்டியாக இருக்குமோ கேன்சர் கட்டியாக இருக்குமோ அது இயேசுவின் நாமத்தினால நீ சுகமாகுதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்தப்போ எனக்கு சுகமாயிடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இந்த பயணம் 7ஆம் இடத்தில் இந்த நந்தனத்தில் தொடர்கிறது. ஒரு சிறிய விசுவாசப்படி ஒரு மாபெரும் எழுப்புதலாக மாறுகிறது. மகிமை அனைத்தும் தேவனுக்கே. உலக எழுப்புதலின் விதைகள்.